லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இல்லையா? நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் நடுவில் கர்த்தர் செய்வார். இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். செப்பனியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாருங்க, கர்த்தருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது. மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினால அவர்கள் என்ன பண்ணுறாராம்? குருடர்களை போல மாற்றிடுறாராம். வழி தெரியாமல் வருத்தப்படும்படி அவர்களை செஞ்சிடறாராம். அப்போ குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நிறைய பேருக்கு வழியே தெரில. என்ன வேலை செய்யணும், எப்படி இருக்கணும், வாழ்க்கையில் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எதுவுமே தெரில. வாழ்க்கையில் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப போராட்டத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப வழி தெரில அவங்களுக்கு. எங்கே போகணும், என்ன பண்ணணும், எது செய்யணும்னு தெரில. பிரியமானவர்களில் பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவங்களுக்கு ஒரு பிரைட்டாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். எல்லாமே அவங்களுக்கு தெரியும், என்ன பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ பாவம் செய்கிறவனுக்கு வழி தெரியாது. ஆண்டவரே வந்துட்டு அவனுடைய பாதையை குருடாக்கிடுவார். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே குருடாக போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவன் வாழ்க்கை தள்ளப்பட்டு போயிடும். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குருடர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை மாறாதபடி கர்த்தருடைய பாதத்தில் வெளிச்சத்தின் பாதையில் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். பாவம் செய்யாதீங்க. பரிசுத்தமாக கர்த்தருக்கு பிரியமாக அவர் வழியில் நடக்க உங்களை விட்டு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். சரிங்களா? உங்களுக்கு வழி தெரியலையா? ஏதோ ஒரு போராட்டமாக, எங்கேயோ ஒரு சம்திங் ராங், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதை பார்த்து கண்டுபிடிச்சி அழுது ஒப்பு கொடுத்து கர்த்தர்கையில் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல வேலையில் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ராக்கா லாமா நான் தூட்டாதா லாமா. ஓ ராக்கா லாமா. அந்த பிள்ளைகளுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்து, கர்த்தர் கழுவி சுத்திகரித்து, கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, இவருடைய பாதைகளை குருடாக்காதபடி ஆண்டவரே, இவருடைய வழியில் இவர்கள் நன்றாய் நடந்து ஓட, வாழ்க்கையில் தெளிவுள்ளவர்களாய் ஓட கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க. ஆசீர்வதியும் பொறுப்படும் முடிமறை இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென்.